துறை மிக மோசமான துறை அப்படின்னு சொன்னா, கேடுகட்ட துறை அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை. இங்க வந்து வட்டி கம்மி, அங்க வந்து வட்டி அதிகம். ஆனா அது மூலம் வர வட்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த பணம் எதற்காக செய்யப்பட்டது? இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல ஏறக்குறைய 312 சவரம் நகை வந்து மக்கள் மத்தியில சிலை செய்யறதுக்காக வாங்கி, அந்த சிலையில 1 கிராம் தங்கம் கூட இல்ல அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை வந்து மிக கேடுகட்ட துறையா இருக்கு. எப்ப பார்த்தா எப்ப இருந்தாலும். வணக்கம். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய துறை மிக மோசமான துறை அப்படின்னு சொன்னா, கேடுகட்ட துறை அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை. அந்த இந்து சமய அறநிலையத்துறை எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் மிக கேடுகட்ட மோசமான துறையாகவே இருக்கிறது அந்த இந்து சமய அறநிலையத்துறை. 2015ஆம் வருஷம் நம்முடைய காஞ்சிபுரத்துல 1000 கோயில்களை கொண்ட நகரம் நம்ம காஞ்சிபுரம். அங்க ஏகாம்பரநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், காமாட்சி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. 2015ஆம் வருடம் ஏகாம்பரநாதர் கோவில்ல அந்த உற்சவமூர்த்தி செய்யணும் சொல்லி சோமாஸ்கந்தர் ஏழுவார்குலை என்று உற்சவமூர்த்தி செய்யணும் சொல்லி முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி அதை செய்து முடிச்சுட்டாங்க. அந்த சிலை செய்யறதுக்காக அங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தங்க நகை வந்து வாங்கினாங்க. ஏறக்குறைய 312 சவரம் தங்க நகை வாங்கினாங்க. அந்த தங்க நகை எதற்காக வாங்கினாங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிலையில சேர்த்து அந்த சிலை செய்யறதுக்காக அந்த தங்க நகை வாங்கினாங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம சோமாஸ்கந்தர் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தங்களோட கிட்ட நகைகள் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. மொத்தமே 312 சவரம். 2017ல இந்த சோமாஸ்கந்தர் சிலையிலையும் இந்த ஏழுவாரியம்மன் குழலி சிலையிலும் உண்மையாகவே தங்கம் இருக்கிறான்னு சொல்லிட்டு அண்ணாமலைங்கிற ஒரு பக்தருக்கு சந்தேகம் வருது. அவர் 2017 சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றார். உண்மையிலே இதுல வந்து தங்கம் இருக்கிறதா சந்தேகம் இருக்கிறது, இதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஒரு புகாரும் கொடுக்கிறார். விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்கிறார். அப்புறம் வந்து இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஐஐடி நிபுணர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அதை சோதிச்சு பார்த்தா 1 கிராம் தங்கம் கூட அந்த சிலையில இல்ல. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல ஏறக்குறைய 312 சவரம் நகை வந்து மக்கள் மத்தியில சிலை செய்யறதுக்காக வாங்கி, அந்த சிலையில 1 கிராம் தங்கம் கூட இல்ல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அந்த ஒவ்வொரு சிலையிலும் ஏறக்குறைய 5% தங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விதி. அந்த 5% தங்கம் இருக்கணும் விதின்னு சொன்னா ஏறக்குறைய 8.7 கிலோ தங்கம் இருக்கணும். ஆனா 1 கிராம் கூட இல்ல. அப்ப இங்க யார் கொள்ளடிக்கப்பட்டாங்க? அந்த நேரத்துல அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள், கமிஷனர் எல்லாமே, அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் எல்லாமே கைது பண்ணப்பட்டாங்க. கைது பண்ணி அவங்க வந்து சிறைக்கு போனாங்க. இப்போ வந்து அது வெளிவந்திருக்கு 1 கிராம் தங்கம் கூட இல்ல அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவாக மக்களுக்கு, பக்தர்களுக்கு இந்த சந்தேகம் தான். இப்போ 312 சவரம் தங்க நகை வந்து பக்தர்கிட்ட வாங்கி அதை ஒரு உற்சவமூர்த்திகள் செய்யறதுக்கு இந்து சமய அதிகாரிகள் ஏகாம்பரநாதர் கோயில்ல வாங்கினாங்க. இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம், ஊழல்னாலே ஊழலுக்கே பேர், விஞ்ஞான ஊழல் செய்யக்கூடிய திமுக அரசாங்கம், அதுல கீழே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன பண்ணாரு? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை உருக்கணும். இந்த தங்க நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி பேங்க்ல டெபாசிட் பண்ணி அது மூலமா வர பணம் மூலமா கோயில்களுக்கு செய்யணும். தங்க நகையெல்லாம் கோயில்ல இருக்கு, இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை உருக்கிற வேலையை பார்த்தார். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தேகம், இதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குமான பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் மக்கள் பதில் வந்து இந்த சவரம் நகையை 1 கிராம் தங்கம் கூட அதை பண்ணலன்னு சொன்னா, இந்த உருக்கண தங்கம் உண்மையிலே எங்க போகுதுன்னு இப்ப மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை வந்து மிக கேடுகட்ட துறையா இருக்கு. எப்ப பார்த்தா எப்ப இருந்தாலும். இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அலேலுயா பாபு, அவர் வந்து கிறிஸ்துவ மத மேடையில போய் ஒரு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அலேலுயா அலேலுயான்னு கத்துனது. நம்ம கோயிலுக்கு வந்தா பக்தர்களை எல்லாம் கேவலமா பேசுறது, பக்தர்கிட்ட அநேகமா நடந்துக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த தங்கம் எல்லாம் உருக்கண தங்கம் எந்த பேங்க்ல டெபாசிட் செய்யப்பட்டது? அது நேஷனலிஸ்ட் பேங்க்ல, அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலா, இல்ல இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியிலா? இங்க வந்து வட்டி கம்மி, அங்க வந்து வட்டி அதிகம். ஆனா அது மூலம் வர வட்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த பணம் எதற்காக செய்யப்பட்டது, இதெல்லாம் காணும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளால சபரிமலை ஐயப்பன் கோவில்ல தங்கத்தகடுல வந்து அந்த தங்கத்தகடுல மாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய 4.5 கிலோ தங்கம் காணாம போச்சு.
இவங்கெல்லாம் அதற்கெல்லாம் முன்னோடியா இருந்து 312 சவரம் நகை காணாம போயிருக்கு ஏகாம்பரநாதர் கோவில்ல. இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு தெரியுமா? ரகுநாத சேதுபதி வாழ்ந்த பூமி இந்த பூமி, இந்த தமிழ்நாடு. ஒரு கோவில்ல பாதுகாக்க இருக்கக்கூடிய அதை சின்ன ஒரு தவறு பண்ணதுனால தன்னோட மருமகனே சிறைச்சேதம் செய்யப்பட்ட ரகுநாத சேதுபதி அவர் வாழ்ந்த பூமி. அப்படிப்பட்ட பூமியில இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இந்த அதிகாரிகள் ஒண்ணு பேருமே இந்த கடவுள் மேலேயோ இந்த சாமி மேலேயோ இந்து மதத்து மேலேயோ நம்பிக்கை இருக்கிறவங்களா நமக்கு தெரியல. கோவில் மேலேயும் கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் இந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம அமைச்சர் உட்பட. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கோவில்கள் எல்லாம் இவங்க இந்து சமய அறநிலைத்துறைகளால் கட்டப்பட்டதில் இந்த கோவில் எல்லாம் நம்ம தாத்தம் பாட்டம் முன்பாட்டம் நம்ம மன்னர்கள் சோழ காலத்துல பல்லவர் காலத்துல சேரர் காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள். இன்னைக்கு கோவில்கள் இந்த கொள்ளைக்காரர்கள் கூடாரமா கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக ஒரு தனி நீதிபதி மூலம் எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுவரையிலும் தங்க நகைகள் எவ்வளவு கோவில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள்ல எவ்வளவு தங்க நகைகள் இருக்கு, எவ்வளவு தங்க நகைகள் உருக்கப்பட்டது, இதெல்லாம் உடனடியாக ஒரு நீதிபதி மூலம் ஆணையத்தின் மூலம் தனி நீதிபதி மூலம் விசாரணை ஆணையம் மூலம் விசாரிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு வெள்ளை அறிக்கையா வெளியிடப்பட வேண்டும். எவ்வளவு நகைகள் இருக்கு, எவ்வளவு நகைகள் புறுக்கப்பட்டிருக்கு, அது எந்த பேங்க்ல வச்சிருக்காங்க, அந்த பேங்க் மூலமா வரக்கூடிய வட்டி என்ன, அது எதற்காக செயல்படப்படுது அப்படின்னு சொல்லி உடனடியாக தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும். இந்த ஊழலை பற்றி தனி நீதிபதி ஒரு நீதிபதி ஆணையம் முன்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, கோவில்ல நம்ம இந்துக்கள் சாமி கும்பிட்டா மட்டும் போறாது. இது நம்ம கோவிலுங்க, நம்ம தாத்தம் பாட்ட முப்பாட்ட கட்டின கோவிலுங்க, இது நம்ம சாமிங்க. நாம தான் இதை பாதுகாக்கப்பட வேண்டும், நாம களத்தில் இறங்கப்பட வேண்டும். இந்த நம்ம தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் நம்ம கையில் இந்த கோவிலை கொடுத்தான், இந்த பண்பாடை கொடுத்தான், இந்த கலாச்சாரத்தை கொடுத்தான். இந்த கோவில் தான் நமது பண்பாடு, கோவில் தான் நமது கலாச்சாரம். இந்த கோவிலை நம்ம பேரம் பேத்திகளுக்கு அத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம சாமி நம்ம கோவிலை நாம தான் பாதுகாக்கப்படணும். இந்துக்கள் களத்தில் இருக்க வேண்டும். நம்ம ஊரை சுற்றி இருக்கிற கோயில்களை என்ன பிரச்சனை நடக்குது, அங்க கோயில்கள் என்ன இருக்குன்னு சொல்லி நேரடியாக களத்தில் இறங்கி அந்த பிரச்சனையை தீர்க்க இந்து சமுதாய மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.